நான் என்ன சொல்கிறேன், ஒன்று முன்னும் காங்காத காமாட்சி நாயக்கரும் ஏர்போர்ட் மூர்த்தியுமே நாங்கள் உலக அரசியல் வரையும் உட்காந்துக்கிட்டு நாங்கள் பேசுகிறோம். இல்லை, அதிகாரத்தில் ஒரு முதலமைச்சராக இருந்தவர், அவர் ஒரு முதலமைச்சராக இருந்தவர். அதாவது 2 பேரும் அரசியல் பேசுகிறாங்க, பேசிட்டு போட்டுமே. அவர் வாயை அவர் பேசுகிறாரு, இவர் வாயை இவர் பேசுகிறாரு. அது தெரியாது உங்களுக்கு? என்ன பாருங்க, ஒரு 3 பேர் அந்த பஞ்சாயத்து தேர்தலில் நின்று ஜெயிச்சுட்டாங்க. அதுக்கு இவர் சேலஞ்சு பண்ணியிருக்காங்க. ஐயா சும்மா உங்க உண்மை பாலிடால மறைக்கிறதுக்கு நீங்க ஒரு டூப்ளிகேட்டா ஒரு பாலிடால போடாதீங்க. ஐயோ, நான் எங்கெங்க போடுறேன், எனக்கு என்ன தெரியும்? நான் என்ன சேலத்துல உண்மை பாலிடால் கதை ஊர் முழுக்க தெரிஞ்ச கதை. உண்மை பாலிடால் இப்ப திடீர்னு ஒரு டூப்ளிகேட்டா ஒரு பாலிடால கொண்டாந்து சொன்ன வார்த்தையை நீங்க கடன் வாங்கிட்டு பேசுறீங்க. கிட்னி திருடிய கிட்னி முறைகேடுன்னு சொன்ன ஆளுங்கள்ல நீங்களாம் நாட்டுக்கு சாமையா ஏங்க? அவன் தீர்த்தம் ஆடிட்டு வந்து பொண்டாடி இழுத்து போட்டு அடிக்கிறது, தீர்த்தம் ஆடுறது காசு இல்லைன்னா இந்த மாதிரி போய் கிட்னியை வித்தாங்க. குடிக்கிறதுக்கு ஒருத்தன் கிட்னியை விற்கிறான்னா அந்த குடியை விற்கலாமாங்க நாட்டில்? அதே சின்னம் தான் யாரும் போடலையா? எப்படிங்க சின்ன மாதிரி போடுவாங்கன்னு இந்த பொண்ணு சொல்லுதே, அதுக்கு சொல்றேன் நான். தெலுங்காரங்க போடலையான்னு. தெலுங்காரன் எதுக்கு போடுறாங்க? ஆமா ஆமா, நாங்க தெலுங்கு இல்ல, நாங்க தமிழன். இல்ல இல்ல, பெரிய கம்பெனி இருக்கும்போது எதுக்கு சின்ன பொட்டிகள்ல போய் பொருள் வாங்க? ஆமா, இந்த மாதிரி யாராவது 1-2 பேர் நினைவு பிறண்டு ஒன்னா போடலாம். சொல்லும் போது 4 முனை போட்டி, 5 முனை போட்டிமா. நீ என்னமா மறந்துட்ட? ஏமா நீங்க பண்றாரா? 5 முனை போட்டிமா, நம்ம இவரை மறந்துட்டியம்மா. சார், இப்போ அதாவது முதல்வர் அவர்கள் வந்து எடப்பாடி அவர்களை ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தாரு. திண்ணையில படுத்துட்டு இருந்தவங்க எல்லாம் முதல்வர் ஆயிட்டாங்கன்னு. அதுக்கு எடப்பாடி அவர்கள் சொல்லிட்டாரு, கருணாநிதி அவர்களுக்கு மட்டும் மகனா பிறக்கலன்னா உங்களால ஒரு கவுன்சிலரை கூட அழைக்க முடியாது அப்படின்னு. அப்படியா? சொல்லத்தானமா செய்வாங்க, அரசியல்ரா கண்ணாது. நான் என்ன சொல்றேன், ஒன்று முன்னும் காங்காத காமாட்சி நாயக்கரும் ஏர்போர்ட் மூர்த்தியுமே நாங்கள் உலக அரசியல் வரையும் உட்காந்துக்கிட்டு நாங்கள் பேசுகிறோம். இல்லை, அதிகாரத்தில் ஒரு முதலமைச்சராக இருந்தவர், அவர் ஒரு முதலமைச்சராக இருந்தவர். 2 பேரும் அரசியல் பேசுகிறாங்க, பேசிட்டு போட்டுமே. அவர் வாயை அவர் பேசுறாரு, இவர் வாயை இவர் பேசுறாரு. சுதந்திரம் என்ன, குடியரசு தினம்னா என்ன, சுதந்திர தினம் என்ன, இந்தியா என்ன, தமிழ்நாடு என்ன? ஒரு தடவை ராஜீவ்காந்தி சொன்னாராம், கம்பராமாயணத்தை எழுதினது யாரு? சேக்கிலார். கேட்டுக்கோ. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் முதலமைச்சரா இருந்திருக்காரு. டிவியில பார்த்தேன்னாரு. சுதந்திர தினம் தெரியாத அளவு கூட குரலை எழுதினது யாருன்னு சொன்னா கம்பன்னு சொன்னாரு ஒருத்தர். ஆமா, இதெல்லாம் ஏங்க இது என்னத்துக்கு? இப்ப நான் அப்புறம் கேட்பேன், 14 சக்கரை போட்டது யாருன்னு கேட்பேன். ஆமா, இதெல்லாம் எதுக்கு ஐயா? அப்படியே இருந்தா கூட ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து, சாதாரண குடும்பத்திலிருந்து வந்து எடப்பாடியை நான் குற்றம் சொல்லல சார். அவரு தமிழன் தான், விவசாய குடும்பம் தான், அவரு பாலிடாலு EPS தான். அது தெரியாது உங்களுக்கு? என்ன பாலிடால? ஒரு 3 பேர் அந்த பஞ்சாயத்து தேர்தலில் நின்று ஜெயிச்சுட்டாங்க. அதுக்கு இவர் சேலஞ்சு பண்ணியிருக்காங்க. ஐயா சும்மா உங்க உண்மை பாலிடால மறைக்கிறதுக்கு நீங்க ஒரு டூப்ளிகேட்டா ஒரு பாலிடால போடாதீங்க. ஐயோ, நான் எங்கெங்க போடுறேன், எனக்கு என்ன தெரியும்? நான் என்ன சேலத்துல உண்மை பாலிடால் கதை ஊர் முழுக்க தெரிஞ்ச கதை. உண்மை பாலிடால் இப்ப திடீர்னு ஒரு டூப்ளிகேட்டா ஒரு பாலிடால கொண்டாந்து வச்சுக்க. அதெல்லாம் ஆஸ்பத்திரி சர்டிபிகேட்டோட தானங்க வந்து பேசுறாங்க. ஆஸ்பத்திரி சர்டிபிகேட். இந்த எடப்பாடியார் இந்த பால்டால சொல்றதுக்கு முன்னாடி இந்த பால்டால் நீங்க சொல்ல வேண்டியதானே? இந்த பால்டால்ல எங்க சர்டிபிகேட் இருக்கா சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், அவர் கூட பண்ண ஒரு காதலிக்காக ஒரு காதலன் தற்கொலை பண்ண முயற்சி தான், முடிஞ்சு போச்சு. காதலியை மறக்க முடியல, தற்கொலை பண்ணிக்கிற முயற்சி தான். இதுல என்ன பெரிய தியாகம் இருக்குங்க? இதுல தியாகம் இருக்கு. கரெக்ட். அதை பொழந்து பேசக்கூடாதுன்னு நான் பாக்குறேன். நீங்க முடியாத உங்களால பொழக்கிறதுக்கு இப்போ ஒரு காதலின்னா ஓகேயா, மானசீகமா லவ் பண்ணிட்டான், அதால வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிட்டான்னா இதெல்லாம் எதுக்கு ஐயா? ஊரா மூட்டு பொம்பளை பத்தி பேசின்னு ஊரா மூட்டு என்னத்துக்கு அது? ஐயா நீங்க அங்க உங்களுக்கு ஊரா மூட்டுங்கிற ஆளுங்களை பத்தி பேசணும்னா அப்படியே தேன்ல ரசகுல்லாவை போட்ட மாதிரி. அதான் அங்கிட்டு சுத்தி இங்கிட்டு சுத்தி கடைசியில எங்க அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நிப்பீங்க. ஐயா சாமி வேண்டாம் விடுங்க, அதை விட்டு பொறுப்பு வாங்கும் போதே நல்லா அழகா ஒரு பொம்பளை கூட்டு போய் பொறுப்பு வாங்குற மாதிரி இருக்குது இது.
பார்த்தானே ஏதோ ஜட்ஜிக்கிட்ட வந்து சொன்னோம், ஐயா மேலே எங்கேயும் பார்த்து தீர்ப்பு எழுதுங்கய்யா அப்படின்ற மாதிரி. தலைவரா இந்த சைடில் கீழே பாருங்க, போட்டு போனாலே புரிஞ்சுப்பான் அவன். சீமான் அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ குடிகாரர்களை மது பிரியர்கள்னு சொல்றீங்க இல்லையா, அப்ப எனக்கு கொலை பண்றதுக்கு பிடிக்கும், நான் கொலை பண்ணிட்டா கொலைகாரன்னு சொல்லாம கொலை பிரியர் அப்படின்னு சொல்லுவீங்களான்னு கேள்வி. சரி, மாப்பிள்ளை வேணா சொல்லிடுவோம், யாரை கொலை பண்ணுறாருன்னு சொல்லுங்க, கொலையை பண்ணட்டும், பண்ண பின்னாடி அவரை கொலைப்பிரியர்னு பேர் வச்சுருவோம். மாப்பிள்ளைக்கு நான் சொன்னேன்னே சொல்லுங்க. ஏன் இந்த காணொலியும் பார்ப்பாரு மாப்பிள்ளை, அது நானும் வரும் பேசுகிறோன்னா இப்போ பார்த்துட்டு உடனே கமெண்ட் பண்ணுவார். நான் இப்பயும் மாப்பிள்ளைகிட்ட சொல்கிறேன், மாப்பிள்ளை நீங்கள் தாயிரமாக யாரை கொலை பண்ணணும்னு நினைக்கிறேன் கொலை பண்ணுங்க, நீங்கள் கொலை பண்ணி முடித்த உடனே உங்களை நாங்கள் கொலைகாரன்னு சொல்லலாம், கொலைப்பிரியர்னு நாங்கள் பேர் வச்சுக்கிறோம், கொலைப்பிரியர்னே நாங்கள் பேர் வச்சிடறோம், அவங்களுக்கு தயவு செஞ்சு நீங்கள் கொலை பண்ணிடுங்க. சரியா? என்ன கொலை பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்கள் என்ன கொலை பண்ணீங்கன்னா நான் சொல்ல முடியாமல் போயிடும். நீங்கள் யாரை கொலை பண்ணணும்னு விரும்புகிறீங்களோ அவங்கள கொலை பண்ணுங்க. திமுகவும் தொடர்ச்சி இந்த மாதிரி வந்து நோயாளின்னு சொல்லக்கூடாது, மருத்துவ பயனாளின்னு சொல்லணும். அதுல என்ன தப்பு இருக்கு? அதுல என்ன தப்பு இருக்கு? இருங்க உங்களுக்கு எதுவுமே தப்பு இல்லைங்க. தப்பு இல்லாம சொல்றோம். திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு உங்களுக்கு தாங்க சொன்னது. யார் சொன்னா? உங்களுக்கு தாங்க சொன்னது. ஆமா, ஏன்னா பட்டுக்கோட்டையார் சொன்ன வார்த்தையை நீங்க கடன் வாங்கிட்டு பேசுறீங்க. கிட்னி திருடிய கிட்னி முறைகேடுன்னு சொன்ன ஆளுங்கள்ல. ஆமா சார், அதான் சொல்றேன், உங்களுக்கு எல்லாமே அப்படிதான் இருக்கும். இங்க பாருங்க, அவன் காசுக்கு கிட்னியை வித்துட்டான், அவன் பேசின காசு கொடுக்கலன்னு சொல்லி அவன் கம்ப்ளைண்ட் பண்றான். ஆஸ்பத்திரிக்கு அதுக்கு அப்ப என்னத்துக்கு புடுங்கிறதுக்காக அந்த ஆஸ்பத்திரிக்காரனுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்ல. அது வெளியில அவங்களுக்குள்ள பேரம் பேசி முடிச்சிட்டு என்ன இப்ப பல்லாறு சந்தில போய் கிட்னி வாங்கி மாட்டிக்கிற மாதிரி எல்லாம் சொல்றாரு. அப்படித்தான் சார், அப்படித்தான். இங்க பாருங்க, நீங்க இந்த நிகழ்ச்சி நடந்த நிமிஷமே நான் அந்த சேர்மன்ட்ட கூப்பிட்டு பேசிட்டேன். சும்மா அந்த கதையெல்லாம் சொல்லாதீங்க. இல்ல இப்ப உங்களுக்கு சந்தேகமா? உடல் மாற்று, அதாவது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்குன்னு சில வரைமுறைகளே வச்சிருக்காங்க. ஆமா, உங்களை மாதிரி ஆளுங்க நீங்க எல்லாம் பச்சையா ஆளை கிட்னியை திருடுறீங்க அப்படின்னு மத்திய அரசு ஜெயலலிதா காலத்துல இருந்துச்சு சார். இப்ப அது லிபரலைசேஷன் இல்ல, உங்களுக்கு வெக்கமா இல்ல? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒருத்தன் வறுமைக்கு கிட்னி வைக்க ஒரு ஊரே விக்குது, நீங்களாம் நாண்டு சாமையா? ஏங்க அவன் தீர்த்தம் ஆடிட்டு வந்து பொண்டாட்டி இழுத்து போட்டு அடிக்கிறது, தீர்த்தம் ஆடுறது காசு இல்லைன்னா இந்த மாதிரி போய் கிட்னியை வித்தாங்க. குடிக்கிறதுக்கு ஒருத்தன் கிட்னியை விற்கிறான்னா அந்த குடியை விற்கலாமாங்க நாட்டுல? அந்த குடி ஏங்க நாங்க என்னமோ வச்ச மாதிரி பேசுறீங்க, போய் கேட்டுவாங்க. அந்த மாதிரி படுத்து தூங்கிட்டு இருக்கு, அங்க பீச்சில் தானே படுத்திருக்கு, போய் கேட்டுவாமா, ஏமா அரசு உரிமை ஆக்குன, அதுக்கு பக்கத்துலதான் இருக்காரு அந்த கொண்டு வந்தவர், அவரையும் கேளு போய். நீ ஏன் 4 பொண்டாட்டி வச்சுக்கிறேன்னா, இவங்க தாத்தா 40 பொண்டாட்டி வச்சிருந்தாரு, அவரு போய் கேளுன்ற கதையாகுது. ஆமா, உண்மைதான். 2 பொண்டாட்டி வைக்கிறது தப்பியா? அப்ப முதல் மனைவி இருக்கும்போது டிவோர்ஸ் ஆகாம இன்னொரு மனைவி வைக்கிறது தப்பியான்னா, ஏன் எங்க தாத்தா 30 பொண்டாட்டி வச்சிருந்தாரு, எங்க அப்பா 4-7 பொண்டாட்டி வச்சு தாலி தாங்க கட்டக்கூடாது, ரிஜிஸ்டர் மேரேஜ் தான் பண்ணக்கூடாது, லிவிங் டுகெதர் இருந்துக்கலாம்ல. எத்தனை பெண்களோட வேணாலும் லிவிங் டுகெதர் இருக்கலாம், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. பொண்டாட்டின்னு லைசன்ஸோட ஒண்ணுதான் இருக்குது. நீ ஒரு பெரிய மனுஷனாகிறீங்க. என்ன உண்மையை தானே சொல்றேன். நீ சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிருச்சு இல்லைங்க, அப்புறம் என்ன? சுப்ரீம் கோர்ட்டே லிவிங் டுகெதர் வச்சுக்கலாம்னு சொல்லி. நாய் தான் இப்போ இந்த முக்கில் ஒரு நாய் கூட இருக்கும், திடீர்னு வச்சுட்டா அந்த முக்கில் ஒரு நாய் கூட இருக்கும், அங்கே ஒரு நாய், இங்கே ஒரு நாய், இன்னொரு நாய் கூட இருக்கும்போது இந்த நாய் இப்போ நின்று இருக்கும் சைடில். மனுஷன் அப்படி இருக்கக்கூடாதுங்க. இதுலேருந்தே தெரியும் உங்களுக்கு நாட்டை எவ்வளோ ஒரு தீய சக்தி கிட்ட இந்த நாட்டை கொடுத்துருக்கோம். ஒன்றும் இல்லை, நம்ம ஐயா வச்சு சொன்னோம்னா அந்த 5 ஆண்டுகளில் ஐயாவை பாருங்க எப்படி இருக்குது, இன்னும் கொஞ்சோண்டு பின்னாடிக்குது, புரிஞ்சுதா? முக்கால்வாசி முடிஞ்சிச்சு. இன்னொரு தடவை கொடுத்தோம்னா ஃபுல்லாக முடிச்சிருவாங்க. ஃபுல்லாக முடிக்கக்கூடாதுன்றதுக்காக இருக்கிறத வச்சு ஏதாவது எண்ணெய் போட்டு வளர்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் ஆட்சி மாற்றம் வேணும்னு நம்ம கேட்குறோம். ஆட்சி மாற்றம் வேணும்னு யார்கிட்ட கேட்குறீங்க? அம்பாள்கிட்ட கேட்குறீங்களா? மக்கள்கிட்ட கேட்க மக்களே உங்களுக்கு வாக்களிக்க மாட்டாங்க. செல்லாது. மக்கள்கிட்ட வாக்கு கேட்டா உங்களுக்கு பார்ப்போம். செல்லுதா செல்லலையா 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். ஒரு 10-12 மணிக்கெல்லாம் தெரிஞ்சிடும்ல. அது காலையிலேயே தெரிஞ்சு போயிடும், 1 மணி நேரத்துல தெரிஞ்சு போயிடும் எத்தனை யார் முன்னணியில இருக்கா என்னன்னு. போலீஸ் ரைடு வரும், எல்லாத்தையும் எடுத்தாங்கன்னா இப்போ எடுத்தாங்கன்னா வைங்க. அப்படியா? அப்ப ஏதாவது மிஷின்ல ஏதாவது ஷிப்ல ஏதாவது வேலை பார்த்துட்டீங்களா? ஆமா, ஏன்னா கூட்டணியில இருக்கிறது, கடல்ல இறங்கி வேலை பாக்குறாங்க. கூட்டணியில இருக்கிறதுனால ஏதாவது பண்ணாலும் பண்ணிருப்பீங்க. ஆமா, ஏன்னா ஏற்கனவே MP தேர்தல்ல பண்ணித்தானே ஜெயிச்சிங்கன்னு எல்லாமே பேசுறாங்கல்ல. அங்க பண்ணோம், ஏங்க தமிழ்நாட்டுல பண்ண முடியல? தமிழ்நாட்டுல பண்ண முடியாதுல்ல. தமிழ்நாட்டுல இருக்க போற ஓட்டு போட்டிருக்கேன். இது அன்னைக்கு இது தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே பெரிய ரகலை ஆயிருக்கும். தமிழ்நாட்டுல அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்திருந்தா
தமிழ்நாடே தீப்பத்தி எரிஞ்சிருக்கும் ஐயா. கண்ணகி வாழ்ந்த நாடு சார் இது. தமிழ்நாடு கண்ணகி வாழ்ந்த நாடு, இது கண்ணகி பூமி. அதனால இப்பதான் சொன்னுங்க, யார் வேணாலும் யார் வேணாலும் இருந்துக்கலாம். அது வேற, அது லிவிங் டுகெதர். அது ஏங்க அந்த காலத்துலயும் இருந்துச்சுங்க. என்ன கண்ணகி காலத்துல இல்லையா? கண்ணகி சக்கலாத்தியா யாரு? மாதவி அந்த காலத்துல இருந்தால. என்ன நீங்க பேசுறீங்க? என்ன நீங்க உலகம் தெரியாம இருக்கீங்க? இன்னாரை ஆசை நாயகியாக வைத்திருக்கிற காரணத்தால் இன்ன சொத்தை இவர் பேரில் எழுதி தரேன்னு அப்ப பத்திரமே போடலாம். ஆமா, இப்ப போட முடியாது. அப்போ அப்போ அப்ப நான் போட்டிருந்தேன், சகஜமா இருந்தது. இப்பயும்னா அதெல்லாம் இப்ப போட முடியாது. இப்ப சொத்து அது தாலி கட்டி ரிகார்டட் ஒய்ஃபுக்கு தான் அந்த மாதிரி அதிகாரம் இருக்கு, நீங்க மற்றவங்களுக்கு கிடையாது சார். அவன் பப்புக்கு டெய்லி 4 பேர்ல கூட்டிட்டு போறான் வர்றான். நீங்க வேற ஏன் சார்? ஆமா, இந்த நாடு நாசமா போகணும்னு ஒரே மாசத்துல 2 மாசத்துல 17 பப்புக்கு நீங்க வந்து பர்மிஷன் கொடுத்ததால வெளில செய்தி வருது. 17 பப்பா? எங்க எந்த பப்பு நாங்க கொடுத்தோம்? ஏதாவது ஒன்ன சொல்லுங்க. நுங்கம்பாக்கத்துல கொடுத்தது ஒண்ணுதான். அது எங்க ஆட்சி காலத்திலேயே எல்லாமே ஜெயலலிதா ஆட்சி காலத்துல கொடுத்த பப்பு தான் இங்க இருக்குங்களாவது. அதுக்கப்புறம் எடப்பாடி ஆட்சி காலத்துல எடப்பாடி கம்ப்ளீட்டா எல்லாம் மணல்ல இருந்து ஜல்லியில இருந்து பப்புல இருந்து எல்லாத்தையும் அள்ளி சொத்தாங்கன்னு சொன்னீங்கன்னு வச்சுங்க, ராத்திரில வந்து அந்த அம்மா ஆவியாது மெர்சிச்சு. ஆமா ஆமா. அட ஏங்க நீங்க வேற, அந்த அம்மா பாவம். அந்த அம்மா வந்து அந்த அம்மாவே வாழ விடாம கொண்டு விட்டாங்க. இன்னைக்கு என்ன போல உண்டுமான்னு மேடையா போட்டுக்கிட்டு மயக்க பிடிச்சிட்டு ஜெயலலிதா மாதிரியே ஸ்டைலா ஜெயலலிதா கொண்டு நீங்க பாத்தீங்க. கொண்டதுதான் நான் தான் பார்த்தேன். சரி, அப்ப 5 வருஷம் ஆட்சி இருந்ததுல நீங்க அந்த குற்றவாளிகளை ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்த கேமரா எல்லாத்தையும் புடுங்கி போட்டுவிட்டு தனியா ரூமுக்குள்ள கொண்டு போய் அடைச்சு வச்சு பண்ணீங்கல்ல. இதெல்லாம் எல்லாம் விடுங்க போட்டு எல்லாரும் பிடிக்க வேண்டியதானே. அதான் அதெல்லாம் வந்து பாவம். அவரு அந்த இதை முடிச்ச உடனே வந்த உடனே அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ண ஜெயலலிதா அம்மையார் மேல வேணுமோ அக்கறை இருக்கிற மாதிரி இன்னைக்கு வந்து நீலி கண்ணீர் வடிக்கிறீங்களே. என்ன அன்னைக்கு நாங்க முரசொலியில் ஜெயலலிதா அம்மையாரை எப்படி கொச்சைத்தனமா எழுதினீங்க? அதெல்லாம் எழுதினீங்களா? இது என்னங்க கொச்சை இருக்கு பச்சை இருக்கு? அந்த மாதிரி பச்சையா நடந்துகிட்டா கொச்சையா எழுதுவாங்க. இது செத்து போனவங்களை பத்தி பேச நம்ம பேச வேண்டாம். நீங்க சொன்னதுனால சொல்றோம். ஒரு பெண்ணை பத்தி பேச வேண்டிய இருங்க, பெண்ணை பத்தி பேச வேண்டாங்க. நாங்க என்ன சொல்றோம், இந்த டாஸ்மாக் ஜெயலலிதா அம்மையார் இருக்கிற போது காமாட்சி இப்படி பேசினான்னு வச்சுங்க, இந்த வீடியோ வெளியே சாணியை வெளியே அப்படியா நடக்கும். சார், மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு, அதாவது இந்திய குடியரசு கட்சி வந்து தமிழகத்துல போட்டியிட போறாங்க. சோ அவங்களுக்கு வந்து கரும்பு விவசாய சின்னம் கொடுத்திருக்காங்க. நாம் தமிழருக்கும் வந்து விவசாயம் அந்த ஏற்கலப்பு சின்னம். இதனால மக்கள் குழப்பம் அடைவாங்க. சோ நாம் தமிழருடைய வாக்கு அவங்களுக்கு போகுன்ற மாதிரி பேசுறாங்க. இப்போ காலையில யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணாருங்க, ஒரு டாக்டர் ஒருத்தவங்க. அவங்க கூட வந்து இந்த நம்ம இன்கம் டேக்ஸ்லயோ ஐடிலயோ அவங்க கணவர் வந்து வேலை செஞ்சு பிரச்சனையாகி அடிக்கடி ஆடியோலாம் வருப்பாங்க. அந்த அம்மா தேர்தல் நிற்கிறான், அதுக்கு பானை சின்னம்மா. சிவகாமி இல்லையா, அவங்க ஒரு டாக்டர். அவங்க பானை சின்னம் கொடுத்துக்கிறாங்களாம். பானையை போராடி வாங்கணும் அப்படின்னால பானை வென்றெடுத்தார் திருமாவளவன். என்னத்தை வென்றெடுத்தார்? நானும் அவர் இங்கே சிதம்பரத்தில் நிற்கிறேன், நான் தென்காசி நிற்கிறேன். அவருக்கும் பானை எனக்கும் பானை. இதில் ஒரு கொடுமை என்னன்னா 2 பானையும் நாங்கள் தான் செய்கிறோம். அரசியல் ரீதியாக இவ்வளோ முரண்பாடு இருக்குதுன்னு சொல்கிறது என் தம்பி பாஸ்கர் தான். எனக்கு ஒரு பானை, திருமாவுக்கு ஒரு பானை பண்ணி 2த்தையும் பேக் பண்ணி ஒரே நாள் வந்து இங்கேருந்து போட்டு வர்றோம். நாங்கள் அங்கே தென்காசியில் ஒரு பானை சுற்றுது, சிதம்பரத்தில் ஒரு பானை சுற்றுது. 2 பானை அவருக்கு. ஏன்னா அவர் பெரிய தலைவரில் 2 பானை குட்ராப்பா வந்தால் எங்கன்னா போய் பிரச்சாரம் பண்ணி கிடப்பாருன்னா அவருக்கு 2, எனக்கு 1. இப்போ இந்த அம்மா வந்து பானையில் நிற்கிது. அந்த மாதிரி இதில் ஏதாவது இவங்க ஏதாவது பண்ணுவாங்கன்னா இல்லை, அவர் வந்து பிஜேபி கூட்டணி. நான் நினைக்கிறது சரின்னா ராம்தாஸ் அத்வாலேவாக இருக்கலாம், இந்திய குடியரசு ஏ பிரிவாக இருக்கலாம். அவரோட மாநிலத்தில் இங்கே சூசின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தேர்தல் ஒரு 10-15 பேர் வேட்பாளராக போடுவார். அதில் நாம் தமிழர் வாக்குகளை வாங்க வேண்டும் அப்படின்ற சிந்தனையோடு. அதான் அவர் ஏற்கனவே SC/ST தலைவராக இருந்தவர் கருப்பையா, அவர் நிற்க வச்சிருப்பாரு. இந்த மாதிரி திமுக மாதிரி குறுக்கு புத்திலாம் இருக்காதுங்க.
ஏமா அது இயல்பா இதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அவர் சொல்றாரு வாஸ்தவம் தான். ஆனால் ஒரு விஷயம், இன்னொரு விஷயம், போன நாடாளுமன்ற தேர்தலில் இவருக்கு வந்து இதே கரும்பு சின்னத்தை கேட்டதுக்கு கொடுக்க மாட்டேன்ட்டானுங்க. அதை வந்து நம்ம ஹைதராபாத்தில் ஒரு கட்சிக்கு நாங்கள் கொடுத்துட்டோம், அதனால உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சீமானு கொடுக்கல. அதையும் ஒரு தெலுங்காரங்களை வச்சு ஒரு சீனை போட்டாங்க. கடைசியில் ஒரு மைக்கத்தான் வாங்கினாங்க. கேட்டா அவர் என் மாவட்ட செயலாளர் இருக்காமா செய்யா? சரியா? இல்லை என்கிட்ட மாவட்ட செயலாளரும் மாநில தலைவரானான் ஜெயக்குமார். சரியா? அவன் ஜெயக்குமார் தான் இங்கே மாநில தலைவர் வந்தான். எல்லா பேத்தையும் நம்ம சங்கத்தில் இருக்கவங்க எல்லாம் கலைச்சு பார்த்தா ஒருத்தர் நாயினா சொல்லாமல் நாங்கள் வரமாட்டோம்ட்டான். அவன் ஐயா மட்டும்தான் விஷம் இல்லை, ஐயா கிட்ட வந்தது எல்லாமே விஷம் தான் பழுகுது. சரியா? எல்லாம் போய் நின்று பார்த்தானுங்க. என்ன ஓட்டு வாங்கினானுங்க? 100 ஓட்டு 200 ஓட்டு கூட வாங்கல. அதே சின்னம் தான். யாரும் போடலையா? எப்படிங்க சின்ன மாதிரி போடுவாங்கன்னு இந்த பொண்ணு சொல்லுதே, அதுக்கு சொல்றேன் நான். தெலுங்காரங்க போடலையான்னு. தெலுங்காரன் எதுக்கு போடுறான்? எதுக்கு போடுறாங்க? ஆமா ஆமா, நாங்க தெலுங்கு இல்ல, நாங்க தமிழன். இல்ல இல்ல, பெரிய கம்பெனி இருக்கும்போது எதுக்கு சின்ன பொட்டிகள்ல போய் பொருள் வாங்க? ஆமா ஆமா, அப்படிதான். ஆகையினால அப்பமே சீமானுடைய ஓட்டு அதிகமா தான் வந்துச்சு. அப்படி வந்து விவரம் கட்டவர்கள் எல்லாம் நாம் தமிழர் தம்பிகள். இன்னைக்கு தமிழகத்திலே ஒரு அரசியல் ரீதியாக இருக்கிற தம்பிகள் யாருன்னா நாம் தமிழர் தான். அதால தான் எல்லாரும் அவங்கள வந்து விரோதமா பாக்குறாங்க. அந்த மாதிரி நாம் தமிழ் ஏதாவது 1-2 தெரியாதவங்க போய் கண்ணு தெரியாத அந்த மாதிரி யாராவது 1-2 பேர் நினைவு பிறண்டு ஒன்னா போடலாம். சொல்லும் போது 4 முனை போட்டி, 5 முனை போட்டிமா, நீ என்னமா மறந்துட்ட? ஏன் நீங்க பண்றாரா? 5 முனை போட்டிமா, நம்ம இவரை மறந்துட்டியம்மா. வேல்முருகனை, வேல்முருகன் 234 தொகுதியிலையும் போட்டி போடுறாரு வேல்முருகன். அதுல 10 தொகுதியில தடாரையும் போடுறாரு. ஆனா ஒரு தொகுதியில தள்ளுபடி ஆகி போச்சு. 9 தொகுதியில தடாரையும் ஆட்கள் நிக்கிறாங்க. புரியுதா? அதனால 5 முனை போட்டி. இப்போ வேல்முருகன் சைசபிள் ஓட்டு வாங்கிடுவாரு. ஏன்னா சீமாட்ட இருந்த ஆளு தான் அங்க போய் இருக்கானுங்க. இப்ப என்ன, அதாவது விஜய் கிட்ட யார் ராக்குறா? சீமானுங்க. வேல்முருகன்ட்ட யார் ராக்குறா? சீமானுங்க. நான் என்ன சொல்றேன், வேற ஆளே நாட்டுல இல்லையா? என்னவோ தெரியல, மதுரையில ஒரு குரூப் இருந்தானுங்கல்ல அந்த சீமான்ட்ட, அதெல்லாம் இப்ப வெளில வந்தாச்சே. இப்ப அவர்கிட்ட இல்லையா? வேல்முருகன்ட்ட இல்ல, அதெல்லாம் கொஞ்சம் பேரு தாவேக்க போய் சீட்டு வாங்கினாங்க, போயிட்டாங்க. அப்படியா? இல்ல இப்ப இவரு தமிழ்லையும் பேசக்கூடியவங்களை சேர்த்து தான் 60 இயக்கங்களை சேர்த்து பண்ணிருக்கோன்னு தடாரையும் சொல்லித்தான் தெரியும். நான் என்ன போனானா வச்சேனா. அதுக்கப்புறம் இவர் வேற இருக்காரு, டாக்டர் ராமதாஸும் சசிகலாவும், அவங்க ஒரு அணி இருக்காங்களே. நீ என்னமா இது மறந்துட்டா? அப்ப 7வது அணி 8வது அணி எத்தனை அணி இருக்குது? அதுதான்மா உண்மை. அதுதான் என்டிஏ கூட்டணியும் திமுக கூட்டணியும் தான் போட்டி. இதுல யார் வெற்றி பெறாங்கிறதான் பார்க்கணும். அதுல கண்டிப்பா எங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. சரியா? எதிர்கட்சியா வந்தாலும் எடப்பாடி தான் வருவாரு, அதுலயும் மாற்று இல்லை. நாங்க காரைக்குடி ஆட்சியை சொல்ல, தமிழ்நாடு ஆட்சி அமைக்கும். அதனால உங்களுக்கு காது அப்படிதாங்க கேட்கும். ஏன்னா இல்ல அந்த வார்த்தை யாரோட வாயிலிருந்து வருதுன்னு போதுதான் ஒரு காலம் இந்த மாதிரி இருக்கும் நம்ம எடுத்துக்க வேண்டியது. ஸோ ஆகையினால இதுதான் நடக்கும், நடக்க போகுது. இதுதான் உண்மை. ஆனா இந்த தம்பி 2 தொகுதியில போட்டி போட்டிருக்கு, ஒரு தொகுதியில கூட நிக்காது. சரியா? தாவேக்காவை பத்தி ஒரு கேள்வியுமே நீ கேட்கலையே. என்னங்க ஐயா உங்க ஆதரவா? டிவிக்கு களத்துல இல்லை, விமர்சனங்கிறது பொதுப்படையானதுடா. கரெக்டான இடத்துல வந்து நின்றாரு. திமுகவோட வேலையே இப்போ வந்து சொல்லுங்க. ஆமா, அந்த விஜயை போட்டு கண்ணாமண்ணு அங்கே போனான் இங்கே போனான், கையை விட்டான் காலை விட்டாரு, அது இதுன்னு பேசுறது தான் இவங்களுக்கு வேலையை. இவங்களை அரிப்பை சொரிந்து கொள்வதற்கு பல பேர் இன்றைக்கி நாட்டில் வச்சுருக்கிறாங்க. அதால் ஏதாவது ஒரு 4 வார்த்தை வந்து விஜயை பற்றி நம்ம கண்ணாமண்ணான்னு பேசுகிறோம்னா அவர் ஐயாவுக்கு ஒரு சந்தோஷம். கூகுள் பேல டக்குன்னு இந்த வீடியோவை பார்த்தோன்னே ஐயாவுக்கு டக்குன்னு விழுந்துடும். அதானே ஐயா? ஆமாம், எனக்கு எப்படியும் ஒரு 50,000 அந்த விளையாட்டுக்கு நான் துணை போக மாட்டேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். அவர் வந்து திமுகவுடைய மாற்று அப்படின்னு வந்து சொல்றாரு. அது மட்டும் இல்லாம 234 தொகுதியிலும் வெற்றி இருக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு. நான் தான் திமுகவும் நான் தான் எதிரி அப்படின்னு தானே நேரடியா சொல்றேன். எங்களுக்கு அவருக்கு திமுகவும் தானே போட்டின்னு சொல்றாரு. அந்த தைரியம், அந்த வீரம் அதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? எங்க இருந்து? தெலுங்காரன்றதெல்லாம் வந்ததுன்னு பாரு. அதானே? எது? அதே மாதிரி விஜய தெலுங்காரர் தான் அவரு. அதுல என்ன சந்தேகம் தான் அப்படின்னு உடச்சி விட்டு வரோம். உண்மையை தானேங்க மரியாதைக்கு மாண்புக்கு முறைய காமாட்சி ஐயா தான் உண்மையை தானே சொன்னேன்.
என்னது அவங்க எல்லாம் நாங்களாவது எத்தனையோ 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழகத்துக்கு வந்த ஆட்கள். அப்பா இவனுங்க வந்து நேத்து மலைக்கு முளைச்ச சிரிக்கிற அவங்க அம்மா, அவங்க தாத்தா, அவங்க பாட்டி, அவங்க மாமன் எல்லாமே இப்பதானே வந்தாங்க. எல்லாம் மிஞ்சி போனா 50 வருஷம் தானே. நேத்து வந்தவனுங்க இப்ப இன்னைக்கு வந்தவனுக்கு என்னத்துக்கு பிரச்சனை உங்களுக்குள்ள? 50 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க தான் உங்க பிரச்சனை பண்ணோம். ஆட்டையை என்ன போட்டோம். பார்த்து எங்க ஊர்ல வந்து ஆட்டையை போடுறீங்களா? நாங்க என்னத்த ஆட்டையை போட்டோம்? அடிச்சுக்காம இருக்கிறத பிரிச்சு சாப்பிட்டு இருங்க, ஏமாத்துல இருங்க. குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 71,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.